நான் வரேன். என்ன பாபி தனியா போற? எனக்கு உங்க கூட எல்லாம் ஒத்து வராதுப்பா. அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து நானே உணவு தேடணும். சரி பாபி, நாங்க வரோம். போங்க போங்க. யார் இது? அழகா இருக்காளே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானே கேட்கலான் இருந்தேன், அதுக்குள்ள ஏ நான் கேட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, விட்டுருங்க. என்னங்க இவ்வளவு வேகமா பேசுறீங்க? இல்லையே, நான் மெதுவாதான் பேசுறேன். சரிங்க, என் பேர் ஜானு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டுல தான். சொல்லப்போனா இது ஏன் காடு மாதிரிங்க. அச்சச்சோ, அப்ப இங்க வாழணும்னா உங்களோட உத்தரவு கேட்கணுமா? ஆஹா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கா? ஐயோ என்ன விட்டுருங்க. உங்களை நான் பிடிச்சாதானே விடுறதுக்கு. என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தான். சரி சரி, இந்த காட்டை சுத்தி பார்க்கலாமா? ஓ தாராளமா. ஆனா நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? ஏன், நம்ம கண்ணால தானே பார்க்க போறோம், வாயால இல்லல்ல. பாபி, நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்க, நான் உங்க கூட வரமாட்டேன். ஐயோ, அப்படின்னா நான் பேசவே மாட்டேன். வாங்க போலாம். எப்படி இருக்கு பாபி? பாபி எங்க போற? இது வந்துடுற. என்ன போறீங்க? ஒரு கையில மட்டும் அழகா கட்டு போட்டுட்டு இருக்க, இன்னொரு கையிலயும் கட்டு போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அதையும் உடைச்சுக்க வேண்டியதுதானே? பாபி போவோம். இருங்க இருங்க போலாம். இந்த நட கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒழுங்கா போயிடு. இனிமேலாவது மரத்துல எப்படி ஏறணும்னு ஒழுங்கா கத்துக்க. இப்படி ஏற தெரியாம ஏறி விழுந்து கைய உடைச்சுக்காத என்ன? ஏய், இத்தனோண்டு இருந்துகிட்டு உனக்கு என்ன வாய்? போ போ, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாம போயிருவேன்.